அலுபடி என்ன மிடியெல்லாம் போட்டு ஒரு 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கியா? ஜம்முன்ல இருக்கியா? மாடலா இருந்தவன சின்ன பொண்ணு 4 பேர் மதிக்காவோ? அலுபடி கையில ஏகப்பட்டு துட்டு பொறலுதுன்னு கேள்விப்பட்டேன். நீ வேற, நான் படுற கஷ்டம் எனக்குல தெரியும். 5க்கும் 10க்கும் அல்ல அடிட்டு எப்பா திண்டு அடிட்டு தான் கிடக்கேன். நீங்க எப்படி சொல்லுதியா? ஆனா ஸ்விஸ் பேங்க்ல பணம் போட்டிருக்கதாட்டு ஒரே பரவலா இருக்க. ஆமா, ஏழைய கண்டா எல்லாத்துக்கும் எக்காலமா தான் இருக்கும். பஸ்னிகா ஒரு 1000 ரூபாய் தருவீங்களா? நாளைக்கு தந்துடுறேன். இங்கதான் தப்பா நினைச்சுக்கிடாத. 1000 ரூபாயெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆச்சு. என் புருஷன் எங்க தாராரு? 5 10க்கும் அவர்கிட்ட எல்லாம் நான் தொண்ணாந்திரி தெரியுதேன். மீன் வாங்க துட்டு இல்லாம யார்ட்டையாவது கடன் வாங்கலாமா? 50 100 அப்படின்னு நான் நினைச்சு யோசிச்சுட்டு இருக்கேன். ஹலோ, என்னண்ணே என்ன கையில நான் துட்டு வச்சிருக்க மாட்டேன். அவ்வளத்தையும் சம்பளம் வாங்கின அன்னைக்கு என் பொண்டாட்டி கையில ஒத்து ரூபா இல்லாம கொடுத்துருவேன் பாத்துக்கோங்க. 10 ரூபாய்க்கு டீக்கினாலும் அவட்ட தான் கையேந்தி நிப்பேன். ஒரு 20 ரூபா தாத்தா, ஒரு டீ குடிச்சு வடை தின்னுட்டு வரேன். சின்ன பொண்ணு, இந்தா மாதுளம்பழம் இருக்கு, எல்லாரும் சாப்பிடுங்க. ஏங்க காஃபி வேணுமா டீ வேணுமா? நல்ல இஞ்சி தட்டி போட்டு டீ போட்டு கொண்டு வா. எதே நல்ல இஞ்சி தட்டி போட்டு டீ போட்டு கொண்டு வாங்க. என்ன சின்ன பொண்ணு இதெல்லாம்? வாங்கிட்டு நான் டீ போட்டு கேட்டா வயசான காலத்துல எங்க அம்மைய போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கியா? அப்படிலாம் ஒண்ணு இல்லங்க. இதெல்லாம் என்ன சின்ன பொண்ணு, நீ சோஃபால உட்கார்ந்துருக்க, எங்க அம்மா அடுக்கல இருந்து வேலை செய்தாளா? இல்ல, யாம்ல அவ்வளவு பத்தி ஏசிட்டு இருக்க. நான் தான் சொன்னேன் காப்பியோ டீயோ எம்மோ வந்து சொல்லுமா, நான் போட்டு தரேன்னு. அதுக்கு இல்லாம வயசான காலத்துல நீங்க வாடி ஆடி வேலை செஞ்சுட்டாக்கிய, அவ சுகமா உட்காந்துட்டு இருக்கா. அப்ப எப்பவும் வீட்டுல இப்படிதான் நடக்கும். நான் வேலைக்கு பண்ண போறவு. இல்ல மக்கா, என்னல இப்படி சொல்லுத? உன் பொண்டாட்டி நீ வேலைக்கு போன பிறகு வீடு தூத்து தொடச்சி பாத்திரத் பண்டெல்லாம் கழுவி துணியெல்லாம் துவச்சி 2வது மீன் வந்துச்சுன்னா அதையும் கறி வச்சு குழம்பு வச்சு என்னெல்லாம் வேலை பார்க்க தெரியுமா? சாயந்தரம் அக்கடான அவளு ஒரு 5 நிமிஷம் உட்காருன்னு நினைக்க மாட்டாளா? அந்த நிமிஷத்துல நான் ஒரு 10 நிமிஷம் போய் காப்பியை போட்டு கொண்டு வரேன். இதுல என்ன இருக்கு தப்பு? ஆமாண்ணே, இந்த வீட்டுக்காக உழைக்க அன்னைக்கு நாங்க இது கூட செய்து கொடுக்க கூடாதா? அதனாலதான் இருங்க அண்ணி, நாங்க காப்பி போட்டு கொண்டு வரேன்னு சொல்லி நாங்க போனோம். இப்படி பேசாதண்ணே. சாரி சின்ன பொண்ணு. இந்தாங்க அண்ணி, டீ உங்களுக்கு தான். இம்மா, நான் அன்னையில இருந்து சமையல் பண்ண ஆரம்பிக்கலாம்னு நினைக்கேன். எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை போடுமா? தங்க புள்ள, இன்னையில இருந்து சோறு பக்க போறியா? எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலையே. புது Dress, புது சமையல், கலக்கிற நாத்து. அண்ணி, நீங்க ஒண்ணும் சொல்லாம இருக்கீங்க. இதெல்லாம் நெசந்தாரான்னு நினைச்சு முழிச்சிட்டு இருக்கேன். நெசந்தா அண்ணி, உங்க ஆசீர்வாதத்தோட இன்னைக்கு சமையல் பண்ண ஆரம்பிக்க போறேன். நல்லா இருப்பா. என்ன மக்கா வைக்க போறேன் இன்னைக்கு? இன்னைக்கு ரசத்துல இருந்து ஆரம்பிக்க போறேன். நாளைக்கு சாம்பார், வெறுங்குழம்பு, புளிக்குழம்பு, சிக்கன், மட்டன், இறால், மீன் குழம்பு அப்படின்னு பேயிட்டே இருக்கும் லிஸ்ட். விஷம் வைக்க போறாளா? இவ விஷம் வைக்காம இருந்தா சரிதான். அக்கா, என் மொபைல நினைச்சாலே பெருமையா இருக்குக்கா. மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? ரசம் வைக்கிறதுல ஒரே ஒரு டவுட். ஆரம்பத்திலே டவுட்டா? மிளகு ரசம்